சக்தியோட அம்மா சமையல் ரூமில் இருக்காங்க. அப்போ சக்தி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நல்லா தெரிஞ்சுக்கோ, எப்போவுமே நீ சந்தோஷமாக வாழணும் தான் நாங்கள் நினைப்போம். வேலன் நல்லவன் தான். நீ அவனை புரிஞ்சு நடந்து அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தா எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மா சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் கோபக்காரன் தான், ஆனால் நீ புருஷனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா நீ வேற இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி, நான் காஃபி போட்டு தரேன், நீங்கள் கொண்டு போய் உங்கள் அண்ணன் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த காஃபியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ உள்ள மீனா இருக்காங்க. மீனாவும் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்போவுமே உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் இருக்க யாரையுமே விட்டு கொடுக்காம பேசுவேன், இப்போ மட்டும் நீ சக்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட அவர் கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க சக்தி பக்கம் நியாயமாக இருக்குது, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, அப்போ நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாக சொல்கிறீங்க, என்னை வெளியே கூட்டிகிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் நம்ம வெளியே போகலாம். இல்லைங்க எனக்கு ஒன்றுமே புரியல, என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்க, இப்போ திடீர்னு வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டீயை கொண்டு போய் வச்சுட்டாங்க. எங்கே டீ நீ கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை நான் டீலாம் கொடுக்கல, அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. ஏம்மா நீ கொடுக்கல, டீ ஆறி போச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அப்புறமா கொடுக்கலாமா, நான் சொல்கிறேன்ல அதை புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை அண்ணனும் அண்ணியும் 2 பேருமே ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, அவங்களோட மனசு மாறும், அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழ்வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, சரிம்மா நீ நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கர கோவமாக போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ போய் கூப்பிட்டா மட்டும்தான் சக்தி வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சக்தியை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீ தான்ப்பா வெளியே அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி கிட்ட அவங்க பையன் சொல்கிறாரு. டேய் ஏடா சொல்கிற, அங்கே போய் பல்ப்பு வாங்கிட்டு வந்தியா, ஒன்று அவனை அடிச்சு திட்டாங்களா, வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா, நான் தான் அப்பயே சொன்னேனடா அவளாம் வேலைக்கு ஆக மாட்டானே, நீ தான் போய் அவ வேணும்னு கல்யாணம் பண்ணிட்டு போனேன், உன் கூட வாழவும் அவளுக்கு பிடிக்கல, அவள் ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்துறா, எதுக்காக நீ அவகிட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி அவங்க பையன் 2 பேருமே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வேலைன்னு சொல்கிறாரு. அப்பா இங்கே பாருப்பா நல்லா தெரிஞ்சுக்கோ, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, எனக்கு பயங்கரமாக கோவம் வருது, கண்டிப்பாக நீ போய் சக்தியை கூப்பிட்டு தான் ஆகணும், ஏன் பொண்டாட்டிப்பா அவள், ஏன் பொண்டாட்டி அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அவள் தான்ப்பா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. டேய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, பொண்டாட்டின்றா உன்னை சுத்தமாக மதிக்கவே இல்லை, அழகாக விட்டுட்டு போயிட்டா, அவள் பின்னாடியே போடா உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறார் சிவபதி. நான் போய் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றத விட்டுட்டு பயங்கர கோவமாக கத்துறாரு. கண்டிப்பாக நான் போய் அந்த சக்தியெல்லாம் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, நீ மட்டும் போய் கூப்பிடல கண்டிப்பாக நான் இனிமேல் உனக்கு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு சிவபதி. சரி நான் உனக்காக போயிட்டு அந்த சக்தியை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா நீங்கள் போய் கூப்பிடுறேன்னு சொல்கிறீங்க, எதுக்காக நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போகாதீங்க, அவள் எவ்வளோ அவமானப்படுத்திட்டு போனான், எதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நம்ம பையன் நமக்கு முக்கியம், அவன் இல்லாமல் போயிடுவேன்னு சொல்கிறான், அவன் உயிரோடு இருக்கணும், அதுக்காக நான் அந்த பொண்ணை போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கண்டிப்பாக நீங்கள் போய் சக்தியை கூப்பிடுவீங்களப்பா, நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சிவபதி. வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க, இங்கே பாருமா என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க அப்பாலாம் கூப்பிடுவாரான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க அப்பா சரியான வீம்பு பிடிச்சவர், யாரையும் கூப்பிட மாட்டார்.